Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wahuwa waliyus salihin. Wala udwana illa ala zalimin. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdillah wa ala alihi wa sahbihi wasallam. தொடர்ந்தும் நாங்கள் பார்த்து வருகிற ஷர்ஹு கத்ரி நதா உபர்லி சதா என்ற இந்த தொடர்பாட வகுப்புகளில் இன்றைய தினம் நாங்கள் குறித்த நூலினுடைய 305வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய சில செய்திகளைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது கடந்த பாட வகுப்பிலும் நாங்கள் ஃபாயில் சம்பந்தமான சில சட்டத்திட்டங்களை பார்த்தோம். அதனுடைய நீட்சியாக ஃபாயிலினுடைய சட்டத்திட்டத்தில் 3வது அம்சமாக வசாலிசு அன்னஹு இதா கான முஅன்னஸன், ஃபாயில் முஅன்னஸாக இருந்தால் லஹிக ஆமிலஹு தாஉ தனிசி சாக்கினா, லஹிக ஆமிலஹு அதனுடைய ஆமிலோடு ஃபியலோடு சேர்ந்து கொள்ளும் தாஉ தனிசி சாக்கினா முஅன்னஸினுடைய சுக்குன் பெற்றுக்கொண்ட தா சேர்ந்து கொள்ளும். இன்கான ஃபியலன் மாதியன் அது மாதியான ஃபியலாக இருந்தால், அவில் முத்தஹர்ரிக அல்லது ஹரக்கத்து பெற்றுக்கொண்ட தா சேரும். இன்கான வஸ்ஃபன் அது வரக்கூடிய ஆமில் வஸ்ஃபாக, வஸ்ஃபனால் இஸ்மு ஃபாயிலாக இருந்தால் என்கிற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஃபதகூலு காமத் ஹிந்து, காமத் ஹிந்து என்று நீ சொல்வாய். வஸைதுன் காயிமத்துன் உம்முஹு என்று சொல்வாய். குறித்த 2 உதாரணங்களிலும் காமத் என்பது ஃபியல், ஹிந்த் என்கிறது ஃபாயிலாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று ஜெய்துன் காயிமத்துன் உம்முஹு, ஜெயித் அவனது தாய் நிற்கின்றாள் என்ற உதாரணத்தில் ஜெயித் முபுத்ததா, காயிமத்துன் என்கிறது ஹபர். அதற்கு பிறகு வரக்கூடிய உம்முஹு என்பது ஃபாயில் முலாஃப் ஹா முலாஃப் இலைஹி. இங்கு உம்முஹு என்ற சொல்லுக்கு ரஃபு செய்த ஆமில் காயிமத்துன் என்ற இஸ்மு ஃபாயிலாக உள்ளது. சும்ம தாரத்தன் யகூனு இல்ஹாக்கு தாஇ ஜாயிசன், இங்கிருந்து தான் நாங்கள் இன்றைய பாட செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சும்ம தாரத்தன் பின்பு ஒரு கட்டத்தில் யகூனு இல்ஹாக்கு தாய் இவ்வாறு தாவை சேர்ப்பது ஆகிவிடும், ஜாயிசன் ஆகுமானதாக ஆகிவிடும். வதாரத்தன் யகூனு வாஜிபன் இன்னும் ஒரு கட்டத்தில் கட்டாயமானதாக ஆகிவிடும். ஃபல் ஜாயிசு ஃபி அர்பஇ மசாயில் ஆகுமாகுவது என்பது 4 மஸ்அலாக்களிலே ஆகும், 4 கட்டங்களிலே ஆகும். இஹ்தாஹா அவைகளில் ஒன்று ஐயகூனல் முஅன்னஸ், முஅன்னஸ் அதாவது ஃபாய் முஅன்னஸாக வரக்கூடிய அந்த ஃபாயில் ஆகிவிடுவதாகும். இஸ்மன் லாஹிரன் லாஹிரான இஸ்மாக ஆகிவிடுவது. மஜாசியத் தஅனீஸ் முஅன்னஸ் மஜாசியான லாஹிரான இஸ்மாக அந்த முஅன்னஸ் ஆகிவிடுவதாகும். வனஇனி பிஹி அந்த முஅன்னஸ் மஜாசியை கொண்டு அதை கொண்டு நாங்கள் நாடுகின்றோம். மா ஒன்றை, லா ஃபர்ஜ் லஹு அதற்கு பெண் குறி இல்லையே அத்தகைய ஒன்றை நாங்கள் நாடுகிறோம். அப்போ முஅன்னஸ் 2 வகை, முஅன்னஸ் ஹகீகி மற்றது முஅன்னஸ் மஜாசி. முஅன்னஸ் ஹகீகிங்கிறது பெண் குறி உள்ளது, பெண் குறி இல்லாத மற்ற அரபிகள் பெண்பாலாக பயன்படுத்தியவைகள் எல்லாம் அது நாங்கள் முஅன்னஸ் மஜாசின்னு சொல்லுவாங்க, அது மஜாசி தஅனீஸ்னு சொல்லுவாங்க. தகூல் நீ சொல்வாய் தல அத்தி ஷம்ஸ், இங்கே ஷம்ஸ் என்கிறது ஒரு அரபிகள் முஅன்னஸாக பயன்படுத்திய ஒரு சொல், அது முஅன்னஸ் மஜாசி, சூரியன் உதித்தது. இங்கே தல அத்தி ஷம்ஸ்ன்னு சொல்லலாம், ஓ தல அஷம்ஸ் தல அஷம்ஸ்ன்னு சொல்லலாம். அது முஅன்னஸ் மஜாசி, இஸ்ம் லாஹிராக அது வந்திருக்கு, வெளிப்படையான இஸ்மாக வந்திருக்கு. வல் அவ்வலு அர்ஜஹு ஆனால் முதலாவது தான் நல்ல விதம். எது தல அத்தி ஷம்ஸ்ன்னு பெண்பாலாக சொல்வதுதான் மிகேற்றமானது. வல் அவ்வலு அர்ஜஹு. கால் அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும். இந்த வசனத்துல ஜாஅத்கும் அப்படின்னு சொல்லி பெண்பாலாகவே ஜாஅத்னு சொல்லி சுக்கூன் பெற்றுக்கொண்ட தா சேர்க்கப்பட்டிருக்குது ஃபியல்ல. காரணம் மௌஇலத்துன் என்கிறது ஃபாயில், அது முஅன்னஸாக இருக்கு. வஃபி ஆயத்தின் உக்ரா இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது கத் ஜாஅக்கும் பையினத்துன்னு சொல்லி சொன்னால் அது சரி, என்னுடைய பிரிக்கப்பட்டு தானே வந்திருக்கு, அதனால 2 மாதிரியும் சொல்லலாம். வசானியத்து 2வது மஸ்அலா அன் ஐயகூனல் முஅன்னஸ் முஅன்னஸ் ஆகிவிடுவதாகும். இஸ்மன் லாஹிரன் லாஹிரான இஸ்மாக முஅன்னஸ் ஆகிவிடுவதோடு ஹகீகியத் தஅனீஸ் முஅன்னஸ் ஹகீகியாக இருக்குது. வஹுவ முன்ஃபஸிலும் மினல் ஆமில் ஆமிலை விட்டும் பிரிந்ததாக அது இருக்கின்றது. பிகைரி இல்லா இல்லா அல்லாததை கொண்டு பிரிக்கப்பட்டதாக உள்ளது. அதன் நேரத்தில் நமக்கு ஆகுமாகும். எப்படி 2 மாதிரியும் கொண்டு சொல்லலாம். வதாலிக்க அது அது கவுலிக்கு உனது கூற்றை போல ஹதரத்தில் காதி எம்ரஅத்துன் ஹதரத்தில் காதிய நீதிபதியிடம் வருகை தந்தால் இம்ரஅத்துன் பெண். இப்போ இங்கே முஅன்னஸ் நம்ம சொல்லியிருக்கோம். வயஜூசு ஹதரல் காதிய இம்ரஅத்துன் ஹதரல் காதிய இம்ரஅத்துன் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம்.
அப்ப இங்க வந்து அந்த இடையில அந்த காலிங்கிற சொல் பிரிக்கிறதுனால முதக்கராகவும் சொல்லலாம், மோனஸாகவும் சொல்லலாம். அதை ஃபியல்ல மோனஸ் கிடையாது சேர்க்கை மேலும் சேர்க்காமலும் இருக்கலாம். ஆனால் வல் அவ்வொரு அப்சஹு முதலாவது மிச்சம் நல்லது. எது ஹலாரத்தில் காலிய இம்ரத்துன்னு பெண்பார சொல்வது அப்சஹ் மிக சிறப்பான செம்மையான மொழிநடை. வசாலி சத்து மூன்றாவது மஸ்அலா ஐயகூனல் ஆமிலு அந்த ஆமில் அதாவது ஃபாயிலுக்கு அமல் செஞ்ச அந்த ஆமில் வந்து ஃபியல் வந்து எதா இருக்குது நிஅம அவ் பிஇஸ. நிஅம பிஇஸங்கிற அந்த ஃபியல் மதுஹ் அல்லது ஃபியல் தம்மாக வருது. ஃபியல் மதுஹ் தான் நஅம் நிஅம. பிஇஸங்கிறது ஃபியல் தம்னு சொல்லுவாங்க. புகழ்றதுக்குரியது நிஅம, இகழ்வதற்குரியது பிஇஸ. நஹு நிஅமத்தில் மர்அத்து ஹிந்த் பெண்ணினம் நல்லதாக ஆகிவிட்டது என்றால் ஹிந்து நல்லவளாக ஆகிவிட்டாள். அப்ப இங்க வந்து நிஅமத் என்கிறது பெண்பால், இந்த பெண்பால் அங்க சேர்த்திருக்காங்க. அல் மர்அத்து என்கிறது வந்து ஃபாயில் முவன்னஸாக இருக்குது, நிஅமங்கிறது ஃபியல் மதுஹாக இருக்குது. இப்ப இங்க ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். நிஅமத்தில் மர்அத்து ஹிந்து, நிஅமல் மர்அத்து ஹிந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க வரக்கூடிய ஆமில் ஃபியல் வந்து நிஅமவாக இருக்கிறனால. இதே வாக்கியத்தை மாறி சொன்னால் பிஇஸத்தில் மர்அத்து ஹிந்து, பிஇஸல் மர்அத்து ஹிந்துன்னு சொல்லலாம். அர்ராபிய நான்காவது மஸ்அலா ஐயகூன் அல் ஃபாயிலு ஃபாயில் ஆகி விடுவதாகும். நான்காவது மஸ்அலா அர்த்தம் அதாவது முதக்கராகவும் கொண்டு வரலாம், முவன்னஸாகவும் கொண்டு வரலாம். வரக்கூடிய ஃபாயில் வந்து முவன்னஸாக இருக்கக்கூடிய நிலைமையில். அர்ராபிய நான்காவது ஐயகூன் அல் ஃபாயிலு ஜம்மன் வரக்கூடிய ஃபாயில் ஜம்மாக இருக்கு. ஜம்முன்னு ஜம்மு தக்சீரன் ஆடுறாது. நஹு ஜா ஜுயூதுன்னு சொல்லலாம், வஜாஅதி ஜுயூதுன்னு சொல்லலாம். ஆனா அதை ஜுயூதுன்னு நம்ம ஜெம் எடுக்காம வேற ஒரு சொல்லலாம். இப்படி தரமாக ஜா அர் ரிஜாலு ஜா அத்திர் ரிஜாலு அல்லது இன் கசரல் அக்கலாமு அல்லது இன் கசரத்தில் அக்கலாமு பேனை உடைந்தன அப்படிங்க பேனைகள் உடைந்தனத்தை சொல்ற மாதிரி. அதே மாதிரி வஜா அத்தில் ஹுனூது ஜா அல் ஹுனூதுன்னு பெண்பால்லையும் ஜம்மு தக்சீரை காட்டியிருக்காங்க. என்ன ஹிந்துகள் வந்தனர். ஃபமன் அன்னஸ யாரு மோனஸாக ஆக்குகிறாரோ ஃபஅலா மஅனல் ஜமாஅத்தி ஜமாஅத் என்ற கருத்தை நாடித்தான் அவர் மோனஸாக ஆக்குகிறார். ஒமன் தக்கர யார் முதக்கராக பயன்படுத்துகிறாரோ ஃபஅலா மஅனல் ஜமி ஜம் என்ற சொல்ல நாடித்தான் அவர் முதக்கராக பயன்படுத்தார். ஜமாஅத் என்கிற சொல் மோனஸாக இருக்குது, ஜம் என்கிறது முதக்கராக இருக்கு. எனவே இப்ப ஜா ஜுயூதுன்னு சொன்னதும் ஜா ஜம் மின ஜுயூதி, ஜாஅத்தி ஜுயூதுனா ஜாஅத் ஜமாஅத்து மின ஜுயூதின்னு சொல்லி ஒரு தக்தீர் இட வேண்டி வரும் அப்படின்னு சொல்றார். வயுஸ்தஸ்னா மின் தாலிக இதிலிருந்து விதிவிலக்கு செய்யப்படும், இந்த ஜம்முல இருந்து விதிவிலக்கு செய்யப்படும் ஜம்ஆ அத் தஸ்ஹீஹி. அதாவது ஜம்மு தஸ்ஹீன்றது என்னது, முதக்கர் சரஞ்சம் அல்லது முவன்னஸ் சரஞ்சம், சீரான ஆண்பால் பன்மை அல்லது சீரான பெண்பால் பன்மைன்னு சொல்லக்கூடிய முதக்கர் சரஞ்சம் அல்லது முவன்னஸ் சரஞ்சம். அது ரெண்டையும் இதிலிருந்து நம்ம விதிவிலக்கு செய்யும். ஃபைன்னஹு யுஹ்கமு லஹுமா ஏனென்றால் அவ்விரண்டுக்கும் தீர்ப்பு சொல்லப்படும், சட்டம் சொல்லப்படும். பிஹுக்மி முஃப்ரதைஹிமா அவ்விரண்டுடைய முஃப்ரதுடைய சட்டத்தை கொண்டுதான் தீர்ப்பு சொல்லப்படும். ஃபத்தக்குல் எனவே நீ சொல்வாய் ஜாஅத்தில் ஹிந்தாத்து, ஏன்னா ஜாஅத் ஹிந்துன்னு சொல்வதை போல ஜாஅத்தில் ஹிந்தாத்துன்னு சொல்லுவீங்க. பித்தா லாகை வேற வழி ஒன்று இல்லை, அப்படித்தான் நீங்க சொல்லுவீங்க மோனஸா. கமா தஃப்அலு நீ செய்வதை போல அல்லது நீ சொல்வதை போல, தஃப்அலுங்கிறதுக்கு செய்யற சொல்ற ரெண்டு கருத்தும் கொடுக்கலாம். கமா தஃப்அலு ஃபி ஜாஅத் ஹிந்துன்னு சொல்வதை போல. வகாம ஜெய்தூனும் காம ஜெய்தூன்னு சொல்லுவீங்க. பித்தர்கி தாய் தாவை விட்டு போட்டு காம ஜெய்தூன்னு சொல்லுவீங்க. லாகை வேற ஒன்று உங்களுக்கு சொல்லிடாது. கமா தஃப்அலு நீங்க செய்வதை போல ஃபி காம ஜெய்த், இப்போ காம ஜெய்துன்னு சொல்றது மாதிரியே காம ஜெய்துன்னு சொல்லுவீங்க. இப்போ ஜா அல் முஸ்லிமூன ஜா அல் முஸ்லிமு மாதிரி ஜா அத்தில் முஸ்லிமாத்துன்னு சொல்லுவீங்க. அது இது மாதிரி ஜா அத்தில் முஸ்லிமத்துன்னு சொல்வதை போல. வல்வாஜிபு ஃபீமா அதாதாலிக்க இவை தவிர உள்ள மற்ற அனைத்திலேயும் கடமை என்னவென்றால், அது தவிர உள்ள மற்றவைகள்ல கடமை என்னவென்றால் வஹு மஸ்அலத்தானி அது ரெண்டு மஸ்அலாவாக சுருங்கும். இஹ்தாஹுமா அவ்விரண்டில் ஒன்று அல் முவன்னஸ் அல் ஹகீகி முவன்னஸ் ஹகீகியாக வருகிறது ஃபாயில். ஆனா அத்தனிஸ் அல்லது லைஸ மஃப்சூலன் அது பிரிக்கப்பட்டதாக இல்லை. வலா வாக்கியன் பத நிஅம வ பிஇஸ அதே மாதிரி நிஅம பிஇஸவுக்கு பிறகு வரக்கூடியதாகவும் அந்த முவன்னஸ் ஹகீகியான ஃபாயில் இல்லை. அப்படிப்பட்ட கட்டமாக இருந்தால் நீங்க அந்த நேரத்துல வந்து கண்டிப்பாக ஃபியல்ல பெண்பால் அடையாளத்தை சேர்த்தி ஆகுவீங்க. இது காலத் இம்ரஅத்து இம்ரான இம்ரானுடைய மனைவி சொன்ன நேரத்தை நீ நினைவு கூர்ந்து பாருங்க. இப்ப இங்கத்துல இம்ரஅத் என்கிறது முவன்னஸ் ஹகீகியான சொல் என்றால் அது பெண்குறி உள்ள ஒரு ஆள்.
அப்ப அந்த முஅன்னஸ் ஹக்கீக்கியாக இருக்கக்கூடிய அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஃபியலோட ஒட்டு சேர்ந்து வந்திருக்குது. காடத் இம்ரத் ஃபிர்அவுன். அதுக்கு சரி மன்னிக்கவும், இது காடத் இம்ரஅத்து இம்ரான். அப்ப இம்ரஅத்து இம்ரான் அது காடத்தோடய சேர்ந்தே வந்திருக்கு, பிரிக்கப்பட்டு வரவும் இல்லை. அது சந்தர்ப்பத்தில் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஃபியல் காடத், அது நீம பீச ஃபியலும் அல்ல. அஸ்ஸானி இரண்டாவது மஸ்அலா ஐயகூன லமீரன் முத்தசிலன், சேர்ந்து வரக்கூடிய லமீராக இருக்கணும்டார். ஃபியலுக்குள்ள ஒட்டி வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய லமீர் முத்தசிலாக ஃபாயில் வருது. ககவுலிக்க உனது கூற்றை போல அஷம்சு தலஅத், தலஅத்துக்குள்ள லமீர் இருக்குது ஹி என்று, அது ஷம்ஸை பார்த்துமே இல்லை. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்னது கண்டிப்பாக தலஅத்துன்னா சொல்லணும். அஷம்சு தலன்னு சொல்லவே இயலாது. அஷம்சு தலஅத். வக்கான லாஹிருனால் வலிரங்கம் ஆகிவிட்டது. அன் யஜூஸ் ஆகுமாகுவதாக. ஃபி நஹ்வி மாகாம இல்லா ஹிந்த், மாகாம இல்லா ஹிந்த் போன்றதிலே அல் வஜ்ஹான் இரண்டு விதங்கள் ஆகுமாகுவது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு விளங்குது. வயதரஜ்ஜஹு தஅனீஸ், அதுல முஅன்னஸ் தான் தரஜ்ஜு என்றால் மிக வலுவானதாகவும் நமக்கு தெரியுது. ஆனால் கமாஃபி கவுலிக்க ஹதர் அல் காது இம்ரஅத்து என்ற உதாரணத்தை போல. வலாக்கின்னஹும் என்ற ரெண்டையும் பாருங்க, மாகாம இல்லா ஹிந்து இல்லா என்கிற சொல் தானே இடையில பிரிக்குது. எப்படி ஹதர் அல் காது இம்ரஅத்துல் காது என்ற சொல் பிரிப்பதை போல. வலாக்கின்னஹும் என்றாலும் அவர்கள் நஹ்வியின்கள் அவுஜபு ஃபீஹி இதிலே கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். தர்க்கத்தா இஃபின் நஸ்ர், சாதாரணமான வசன நடைகள். நஸ்ருங்கிறது நலுமுக்கு மாத்த, நலும்ங்கிறது கவிதை, நஸ்ருங்கிறது உரைநடை. உரைநடைகளிலே தாவை விடுவதை கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். தெரியுமா? லிஅன்னமா ஏனெனில் ஒன்றாகிறது. பைத இல்லா, இல்லாவுக்கு பிறகு இருக்கிறது அவிதமான ஒன்றாகிறது. லைசல் ஃபாயில ஃபில் ஹகீகத்தி, உண்மையில் அது ஃபாயில் அல்ல. வைன்னமா ஹுவ பதல், மாறாக அது பதல். இந்த ஹிந்து இல்லா ஹிந்து, இந்த ஹிந்துங்கிறது அது பதில் ஆகும். மின் ஃபாயிலின் முகத்தரின், ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு ஃபாயிலிருந்து பதில் ஆகும். கபுல இல்லா, இல்லாவுக்கு முன்னால் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த ஃபாயிலில் இருந்து ஒரு பதில் ஆகும். அப்ப மாகாம அஹதுன் இல்லா ஹிந்து இருக்கும் வாக்கியம். வதாலிக்கல் முகத்தரு, அந்த ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த ஒன்று என்னென்றால் ஹுவல் முசஸ்னா மின்ஹு, அதே முசஸ்னா மின்ஹுவாக இருக்கும். வஹுவ முதக்கர், அது முதக்கரான சொல்லாக இருக்கிறது. ஃபலிதாலிக்க, அதனால் தான் துக்கிரல் ஆமிலு, ஆமில முதக்கராக ஆக்கப்பட்டிருக்குது. வத்தக்தீர், சரியான தக்தீர் ஏற்பாடு எப்படிமா இருக்கும். மாகாம அஹதுன் இல்லா ஹிந்த், யாருமே எழுந்து நிற்கவில்லை ஹிந்தை தவிர என்று இருக்கும். அப்ப அஹதுங்கிறது தான் ஃபாயில், ஹிந்துங்கிற அந்த அஹதுங்கிற சொல்ல பதில். என்றால் ஹிந்தை தவிர வேறு யாரும் எழுந்து நிற்கவில்லை. வஹாதா அஹது அல் மவாத்தின் அல் அர்பா, இதுதான் இந்த 4 இடங்களில் ஒன்றாகும். அல்லது எத்தகைய 4 இடங்கள் என்றால் எத்தரிது ஃபீஹா ஹதுஃபுல் ஃபாயில், ஃபாயில் ஹதுஃபு செய்யப்படுவது அதிலே பரவலாக நிகழுமே, அத்தகைய 4 இடங்களில் ஒன்றாகும். வசானி இரண்டாவது ஃபாயில் ஹதுஃபு செய்யப்படக்கூடிய இடம் எது என்று கேட்டால் ஃபாயிலுல் மஸ்தரி, மஸ்தருடைய ஃபாயில் ஆகும். ககௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கூற்றை போல அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் தி மஸ்கபத்தின் யதீமன் தா மக்ரபா என்ற அல் குர்ஆனிய வசனத்துல இடம்பெறக்கூடிய அந்த மஸ்தர் இத்ஆம்ல இத்ஆமுஹு ஒரு ஃபாயில் ஒன்று இருக்குது. மஸ்தர ஃபாயில் பக்கம் இல்லாவு செய்யப்பட்டிருக்குது, அந்த லமீன் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு. கருத்து எப்படி வரும்? அவ் இத்ஆமுன், அல்லது அவன் உணவளிப்பதாகும். ஃபீ யௌமின், ஒரு நாளிலே, தி மஸ்கபத்தின் பசியுடைய ஒரு நாளிலே உணவளிப்பதாகும். எத்தீம், ஒரு அனாதைக்கு, தா மக்ரபத்தின் நெருக்கமான ஒரு அனாதைக்கு. இதுதான் தாண்டு மாறி வந்திருக்குன, நெருக்கத்தை உடைய ஒரு அனாதைக்குன்னா நெருக்கமான ஒரு அனாதைக்கு, உறவுக்கார அனாதை பிள்ளைக்கு உணவளிக்கிறது. தக்தீருஹு அவ் இத்ஆமுஹு இருக்கும் அஸ்லன், அவ் இத்ஆமுஹு யதீமன், அல்லது அவன் அந்த அனாதைக்கு உணவளிப்பதாக இருக்கும், அவன் உணவளிப்பதாகும். அல்ல அன் யுத்இம, தக்தீராக நம்ம ஃபியலாக ஏற்படுத்தினால் வரும். அப்படி வசாலிசு மூன்றாவதாகிறது ஃபி பாபி நியாபதி, நாயிபின் ஃபாயிலினுடைய பாடத்திலே ஆகும். அங்க ஃபாயில் ஹதுஃப் செய்யப்படுது. நஹு வகுதியல் அம்ரு, விடயம் தீர்ப்பு செய்யப்பட்டது என்ற குர்வசனத்தை போல. அஸ்லுஹு, அதனுடைய அடிப்படை வல்லாஹு அலம், அல்லாஹுவை நன்கறிந்தவன். வகதல்லாஹுல் அம்ர, அல்லாஹு தஆலா அந்த விடயத்தை தீர்ப்பு செய்தான் என்று இருக்கும். இங்க வகுதியல் அம்ருல அல்லாஹ்ங்கிற அந்த லஃப்ருல் ஜலால ஃபாயில் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. வராபி நான்காவது ஃபாயிலு அஃஇல் ஃபித் தஅஜ்ஜுபி, தஅஜ்ஜுபுடைய சீகாவுல அஃஇல் சீகாவுக்கு வரக்கூடிய ஃபாயில ஹதுஃப் செய்யலாம். ஆனா நிபந்தனை, இதா தல்ல அலைஹி முத்தகத்திமுன் மிஸ்லுஹு, அது போன்ற ஒன்று அதை காண முந்தி அது போன்ற ஒன்று அதை அறிவித்து விட்டால், இதா தல்ல அலை, அதை அறிவித்து விட்டால், முத்தகதி முந்தி வந்த ஒன்று, மிஸ்லு அது போன்று முந்தி வந்து விட்ட ஒன்று அதை அறிவித்து விட்டால் நம்ம அஃஇலுக்கு வரக்கூடிய அந்த ஃபாயில ஹதுஃப் செய்யலாம். ககௌலிஹி தஆலாவுடைய வசனத்தை போல அஸ்மி பிஹிம் வ அப்சிர், அஸ்ல அஸ்மி பிஹிம் வ அப்சிர் பிஹிம் இருக்கும். அந்த அப்சிர் பிஹிம் என்கிற அந்த பிஹிம் என்கிற ஃபாயில் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. காரணம் முன்னால அஸ்மி பிஹிம் இடம்பெற்றுக்கிறதுனால அந்த பிஹிம் மாதிரியான ஒரு லமீர் ஃபாயில் தான் பின்னுக்கு இருக்கும் என்கிறது நமக்கு விளங்குது.
ஐ வ அபுசிர் பிஹிம். அப்ப எப்படி கருத்து வாசிக்கிற அஸ்மி பிஹிம் வ அபுசிருக்கு? அவர்கள் எவ்வளவு பார்க்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு கேட்கிறார்கள். என்ன அஸ்மி பிஹிம், அவர்கள் எவ்வளவு கேட்கிறார்கள், வ அபுசிர் எவ்வளவு அவர்கள் பார்க்கிறார்கள். ஃபஹத்ஃபு பிஹிம் அல்லது ஃபஹுதிஃப பிஹிம், பிஹிம் என்பது ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கிறது மினஸ்ஸானி இரண்டாவது ஃபியலில் இருந்து. ஏ தெரியுமா லிதலாலத்தில் அவ்வலி அலைஹி, முதலாவது ஃபியல் அதை அறிவித்ததற்காக வேண்டி, முதலாவது ஃபியலோ அல்லது ஆமில் பிஹிம் என்கிற அந்த ஃபாயில். வஹு அதுவாகிறது ஃபி மௌதிஇ ரஃப்இன், ரஃபுடைய இடத்துல இருக்கிறது, அலல் ஃபாயிலியா, ஃபாயில் என்ற அடிப்படையில் ரஃபுடைய இடத்துல இருக்குது, இந்தல் ஜும்ஹூர் பெரும்பான்மையான நஹு கலை அறிஞர்களிடத்திலே. இந்த பந்திகள்ல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, வல் அஸ்லு அன் எலிய ஆமிலஹு, அடிப்படை என்னவென்றால் அன் எலிய அன் எலியல் ஃபாயில், ஃபாயில் அடுத்து வருவதாகும், ஆமிலஹு அதனுடைய ஆமிலை அடுத்து வருவதாகும். இப்போ ஒரு வாக்கிய அமைப்புல ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபியல், அதுக்கு பிறகு ஃபாயில் வரணும். வகது யத்தஅஹரு, சில வேளை அந்த ஃபாயில் பிந்தி வரலாம். ஜவாஸ் என்றால் ஆகுமானதாக. நஹு வலகது ஜாஅ ஆல ஃபிர்அவுன அன்-நுதுர், வலகது ஜாஅ ஆல ஃபிர்அவுன அன்-நுதுர், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரை நோக்கி, ஃபிர்அவுனுடைய கிளையார்கள்ன்றது குடும்பத்தவர்கள் அர்த்தமல்ல, ஃபிர்அவுனை நம்பி வாழ்ந்த மக்கள். அப்ப ஃபிர்அவுனுடைய கிளையார்களிடத்திலே, ஃபிர்அவுனுடைய ஆக்கள்கிட்ட எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதுவர்கள், நதீருன் ஜமு நுதுர், எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதுவர்கள் நிச்சயமாக வந்தனர். அப்ப இங்க வந்து ஜா என்கிற ஃபியல் வந்திருக்குது, ஆல ஃபிர்அவுன, ஆல என்கிற மஃபூல் பிஹி முந்தியும், அந்நுதுர் என்கிற ஃபாயில் பிந்தியும் வந்திருக்கு. அப்படி வர இயலும். அப்ப ஓர்டர் என்னென்றால் முறையான அமைப்பு வந்து ஃபெஸ்ட்டுக்கு ஃபியல், ஃபிரஹு ஃபாயில், அது பிறகு மஃபூல் பிஹி வாருது. இதுதான் வசன கட்டமைப்பினுடைய ஒழுங்குமுறை, அதான் அதனுடைய சீரிய தன்மை. வகமா அத்தா ரப்பஹு மூசா அலா கதரின், கமா அத்தா ரப்பஹு மூசா அலா கதரின் என்ற கவிதையினுடைய அடியையும் போல அங்கே நீங்க பாத்தீங்கன்னா, கமா அத்தா ரப்பஹு மூசா, மூசா அவருடைய இரட்சகனிடத்தில் வந்ததை போல, அலா கதரின் ஏற்பாட்டின் படிக்கு, அல்லது அந்த நிர்ணயித்த அந்த திகதி நேரத்தின் படிக்கு, நேரத்திலே. வஉஜூபன் கட்டாயமானதாகவும் எனது அந்த ஃபாயில் வந்து பிந்தி வரலாம், மஃபூல் பிஹியை விட்டு பிந்தி வரலாம். நஹு வ இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு என்ற வசனத்தை போல, வ இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு, இப்ராஹீமை அவருடைய இரட்சகன் சோதித்த அந்த நேரத்தை நபியை நீங்க நினைவு கூறுங்கள். இபுத்தலான்னா சோதிக்கிறது. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ராஹிம் என்கிற மஃஊல் முந்தியும் ரப்பு என்கிற ஃபாயில் பிந்தியும் வந்திருக்குது. காரணம் என்னென்றால் ரப்புஹு என்கிறதுல ஒரு லமீர் இருக்குது, அந்த ஃபாயிலோட சேர்ந்து வரக்கூடிய அந்த லமீர் மஃபூல் பிஹியை பார்த்து மீறுது. அப்ப லமீர் முன்ன பார்த்து தான் மீறலாம், பின்ன பார்த்து மீறலாது. எப்படி சொல்ல முடியாது? வைதிபுத்தலா ரப்புஹு இப்ராஹிம்னு சொன்னால் பிந்தி வந்து சொல்ல பார்த்து லமீர் மீண்டு வரும், அப்படி இயலாது. லமீர் முன்ன பார்த்து தான் மீறும். வலரபனி ஜெய்துன், லரபனி ஜெய்துன் என்ற அந்த வாக்கியத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபாயில் வந்து பிந்திருக்குது, மஃபூல் பிஹி முந்திருக்குது. அப்ப எப்பொழுதெல்லாம் ஃபியலோட முத்தசிலான லமீர் மஃபூல் பிஹியாக சேர்ந்து வருகிறதோ அந்த நேரங்களை நாங்க ஃபாயில வந்து பின்னுக்காக்க வேணும். வலரபனி ஜெய்துன், ஜெயித் எனக்கு அடித்தல் என்ற உதாரணத்தை போல இங்கெல்லாம் கட்டாயமாக ஃபாயில பின்னுக்காக்க வேணும். ஏன்னா மஃபூலுடைய அந்த நீ இந்த வரக்கூடிய அந்த அணைங்கிற லமீரை முன்னுக்காக்கி செய்த பின்னுக்காக்கிக்கிறோம். காரணம் நம்ம இதை பிரிச்சால் இப்படி வரும், லரப ஜெய்துன் ஈயாய, அப்படி சொல்றது நமக்கு ஒழுக்கம் இல்லையே. அதை விட லரபனி செய்துண்டு முத்தசிலாக லமீரை கொண்டு வரலாம், முன்ஃபசிலாக கொண்டு வரணும், இந்த தேவை நமக்கு இல்லை. வகது எஜிபு தஹீருல் மஃஊலி, சில வேளை மஃஊல் பிற்படுத்தப்படுவது கட்டாயமாகும், மஃஊல் பிற்படுத்தப்படுவது கட்டாயமாகிவிடும். க லரபுத்து ஜெய்தன், லரபுத்து ஜெய்தன் என்பதை போல. இப்ப இந்த வாக்கியத்துல எங்களுக்கு எப்படி சொல்ல இயலாது? லரப ஜெய்தன் அனன்னு சொல்ல இயலாது, சொன்ன பிழைய வாக்கியம் என்ற அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஃபாயில முற்படுத்தி மஃஊல் பிஹியை பிற்படுத்தணும். வமா அஹ்சன ஜெய்தன், மா அஹ்சன ஜெய்தன், ஜெய்த் எவ்வளவு அழகாக இருக்கிறான். இந்த வாக்கியத்தில் நமக்கு எப்படி சொல்ல இயலாது? அஹ்சனவுல ஒரு லமீர் ஒன்று இருக்குது இல்லையா, அதை எப்படி பிரிக்க இயலாது, எப்படி சொல்ல இயலாது? மா அஹ்சன ஜெய்தன் ஹுவன்னு சொல்ல இயலாது, அது அழகு இல்லை. வலரப மூசா ஈசா, இந்த வாக்கியத்திலையும் மூசா ஈசாவுக்கு அடித்தான் அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல எது ஃபாயில் எது மஃபூல் பிஹி நமக்கு கண்டுபிடிக்கல. நாங்க ஹரக்கத் வழியாகுது இல்லை, ரெண்டுமே மக்சூரான ஐசம். மூசாங்கிறது மக்சூரான ஐசம், குறிலோசை கொண்ட பெயர்ச்சொல். ஈசாங்கிறது ஒரு குறிலோசை கொண்ட பெயர்ச்சொல். அப்ப அதனுடைய கடைசியில் அலிஃப் தான் இருக்கு, அப்ப ஹரக்கத் வழியாகாது. ஸோ முதலாவது வரத ஃபாயிலாகவும் ரெண்டாவது வரத மஃபூல் பிஹியாகவும் ஏற்படுத்தணும். எனவே மூசா ஈசாவுக்கு அடித்தான் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல மூசா தான் ஃபாயில், ஈசா மஃபூல் பிஹி. பிஹிலாஃபி அர்லஅத்தி ஸுக்ரா அல் குப்ரா, அர்லஅத்தி ஸுக்ரா அல் குப்ரா என்ற வாக்கியத்துக்கு மாற்றமாக இப்ப இந்த வாக்கியத்துல சுகுரா குப்ராவுலையும்
நமக்கு ஏதோ ஒரு கரீனா இருக்கு. கரீனா ஒரு துணை சான்றிதழ் இருக்குது. நமக்கு எது ஃபாயில் எது மஃபூல் பிஹின்னு சொல்லலாம். ஏன்னா அர்லஅத் பாலூட்டினால் பெரியவள் சின்னவளுக்கு. அப்ப பெரியவள் சின்னவளுக்கு, அது பெரியது சிறியதுக்கு பாலூட்டியதுன்னு நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக பாலூட்டக்கூடியது பெருசா தான் இருக்கும், பால் குடிக்கக்கூடியது சிறியதாகத்தான் இருக்கும். அப்ப எனவே அந்த அடிப்படையில குப்ரா ஃபாயிலாகவும் சுகுராங்கிறது மஃபூல் பிஹியாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அது கருத்தை வச்சு நம்ம செய்யறோம், தீர்மானிக்கிறோம். இவங்க ஒரு கரீனா இருக்குது. ஆனா லரப மூசா ஈசாவில் ஒரு கரீனா ஒன்று இல்லை. வகத் தகத்தமு அலல் ஆமிலி, சில வேளை ஆமிலைக்கானவும் ஃபாயில் முந்தி வரலாம். ஃபாயில் ஆமிலைக்கான ஃபியலைக்கானவும் முந்தி வரலாம். ஜவாசன் ஆகுமானதாக. நஹு ஃபரீகன் ஹதா, ஒரு கூட்டத்தாரை அல்லாஹு தன்னை வெளிப்படுத்தினான். இப்போ இந்த வாக்கியத்துல ஃபரீகன்ங்கிற மஃபுல் பிஹி முந்தி வந்திருக்கு. அப்படி வர இயலும், பிரச்சனை இல்லை. உதாரணமாக அர் ருஸ்ஸ அகல் தூன்னு சொல்லலாம், அல் கிதாப கர தூன்னு சொல்லலாம், அஷ்ஷஜரத்த கத தூன்னு சொல்ல இயலும், மஃபூலை முற்படுத்த இயலும். உஜூபன், இன்னும் சில கட்டங்கள்ல கண்டிப்பாக கட்டாயமாக நம்ம மஃபூல் பிஹிய முற்படுத்துவோம். அது எப்பன்னு கேட்டால் ஐயம் தது என்ற அந்த வசனம் மாதிரி. இப்ப ஐயம்மா தது என்கிற வசனத்துல எதை நீங்கள் அழைத்த போதிலும் என்கிறதுல ஐயன் என்கிறது ஒரு 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 இஸ்மு இஸ்திஃபாம் ஆமான ஒரு சதுருக்கலாம் வாஜிபான ஒரு சொல்லாக அது இருக்குது. ஸோ சதுருக்கலாம் வாஜிபான ஒரு சொல் மஃபூல் பிஹியாக வரும் பொழுது நம்ம அதை வசனத்தினுடைய துவக்கத்துல கொண்டு வருவோம். அது அப்படித்தான் செய்யவும் வேணும். எனவே அந்த கோணத்துல நம்ம பார்க்கும் பொழுது மஃபூல் பிஹி முந்தி வந்திருக்குதுன்னு சொல்லுவோம் ஆமிலைக்கான. உதாரணமாக ஐய கிதாபின் கரத்த, எந்த புத்தகத்தை நீ வாசித்தாய் என்கிறதுல ஐய கிதாபின்றது கேள்வி, என்ன அது மஃபுல் பிஹி, அது முந்தி வந்திருக்குது. மன் ரஐத்த, யாரை நீ பார்த்தாய். இப்போ இந்த வசனங்கள்ல எல்லாம் மஃபுல் பிஹி முந்தி வந்திருக்குது. என்னது இஸ்திஃபாம், இஸ்மு இஸ்திஃபாம், அது சதுரு கலாம் வாஜிபானதுன்னா வாக்கியத்தினுடைய ஸ்டார்டிங்ல அது வாரது அவசியம். வைதா கானல் ஃபியலு நிஅம அவ் பிஇஸ, ஃபியல் நிஅமவாக அல்லது பிஇஸவாக இருந்தால் ஃபல் ஃபாயிலு இம்மா முஅர்ரஃபுன் பி அலில் ஜின்சியா, ஃபாயிலானது இம்மா ஒன்று கீழ் முஅர்ரஃபுன் பி அலில் ஜின்சிய, ஜின்சியத்தான அல்லை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்ட சொல்லாக அமையும். நஹு நிஅமல் அபுது இன்னஹு அவ்வாப் என்ற அந்த வசனத்தை போல. நிஅமல் அபுத் என்கிறதுல இந்த இடத்துல அல் அபுத் என்கிறது நிஅமவுக்கு ஃபாயிலாக வந்திருக்குது. அது அலிஃபுல்லாமை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்ட ஒரு ஜின்சியத்தான அல்லை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்ட ஒரு ஒற்றை சொல்லாக இருக்கு நிஅமல் அபுத். அப்ப நேம ஃபியல் மத்ஹ், அல் அப்து ஃபாயில் மத்ஹ், வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியான்னு சொல்லிடுவோம். அவ் முலாஃப், அல்லது இலாஃபத் செய்யப்பட்ட ஒரு சொல்லாக அந்த ஃபாயில் அமையலாம். லிமா ஒன்றின் அளவில், ஹிய ஃபீஹி அதுனா அந்த ஜின்சியத்தான அல் ஃபீஹி அதில இருக்கிறது அவ்விதமான ஒன்றின் பால். அப்ப லிமா ஹிய ஃபீஹி, ஹியல வர லமீர் ஜின்சியத்தான பார்த்து ஃபீஹின ஃபில் இஸ்ம், அந்த ஃபாயில் ஃபில் ஃபாயில். அப்ப அலிஃப்லாம் உள்ள அதிலே அலிஃப்லாம் இருக்கிறது அத்தகைய ஒன்றின்பால் இலாபத் செய்யப்பட்ட ஒன்றாக வரவும் இயலும். வலனி தாருல் முத்தக்கின், இங்க பாருங்க தார் என்கிற சொல்லுல அலிஃப்லாம் இல்ல, ஆனா அந்த தார் என்கிற சொல் அல் முத்தக்கின் என்கிற அலிஃப்லாம் உள்ள ஒரு சொல்லோட இலாபத் செய்யப்பட்டு வந்திருக்கு. அப்படியும் என்ன செய்யலாம், நீமவுடைய ஃபாயில் வரலாம். வலனி தாருல் முத்தக்கின், முத்தக்கின்களுடைய இறையச்சம் கொண்டவர்களுடைய தங்குமிடம் சிறந்ததாக ஆகிவிட்டது. அவு லமீர் முஸ்தத்திர், அல்லது முஸ்தத்திரான மறைந்து வரக்கூடிய லமீராகவும் நீமவுக்கு பேசவுக்கு வரக்கூடிய அந்த ஃபாயில் வரலாம். ஆனால் முஃபஸ்ஸர், அது விளங்கப்படுத்தப்பட்டிருக்கணும். பிதமீஸின் முத்தாபிகின் லில் மஹ்சூஸ், மஹ்சூஸுக்கு நேர்படக்கூடியதாவாகிய ஒரு தம்மீஸை கொண்டு விளங்கப்படுத்தப்பட்டதாவாகிய முஸ்தத்திரான லமீராகவும் அது இருக்கலாம். அப்படின்னால் வரக்கூடிய ஃபாயில் லமீராக இருக்குது, முஸ்தத்திரான லமீர்னா அதுக்கு இந்த ஃபீலுக்குள்ள மறைஞ்சு இருக்குது. அந்த லமீரை வழங்கப்படுத்துறதுக்கு பின்னால் ஒரு தம்மீஸ் வரும். அந்த தம்மீஸ் மஹ்சூஸுக்கு நேர்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நஹு மஹ்சூஸ்ன்றது அந்த இப்ப நிஅம பிஇஸ மூலமாக டார்கெட் பண்ணப்பட்டால், உதாரணமாக நிஅம ரஜுலு ஸைத்னால் ஸைத் என்கிறவர் யாரு, மஹ்சூஸ், இஸ்ம் மஹ்சூஸ். நிஅமத்தில் மர்அத்து ஹிந்துனால் ஹிந்து மஹ்சூஸ், அவர்தான் குறிப்பாக்கப்பட்டிருக்கார் அந்த இடத்துல. பிஇஸலில் ஸாலிமீன பதலா, அநியாயக்காரர்களுக்கு பகரத்தால் அது கெட்டு விட்டது, கூலியால் அது கெட்டு விட்டது. அல் ஃபியல் இங்க பாத்தீங்கன்னா பிஇஸவுக்குள்ள ஒரு லமீர் இருக்குது, பிஇஸல் பதல் லில் ஸாலிமீன பதல. அப்ப அந்த பிஇஸவுக்குள்ள கூடிய லமீர் அல் பதல் என்கிற அந்த லமீர் சொல்ல பார்த்தா அது மீளுது. அந்த பிஇஸ என்கிற சொல்லுக்குள்ள லமீர் இருக்கிறதுங்கிறத அந்த பதலன் என்கிற சொல் என்ன செய்யுது நமக்கு தெளிவுபடுத்துது. அதுதான் தமீஸாக இருக்குது. அப்ப பிஇஸ ஃபியல் ஃபியல் தம், ஃபியல் தம் லமீருஹு ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா இன்ஷாஇயா லில் ஸாலிமீன லில் ஸாலிமின், அல்லாம் ஹர்ஃபு அல்லாலிமீன மஜ்ரூர்
முத்தஅல்லகுஹு பதலன். பதலன் என்கிறது வந்து தமீஸ். அல் ஃபிஅல் வல் ஃபாயில் கல் கலிமத்தில் வாஹிதா. அடுத்தது ஷரஹ் பகுதிக்கு வாங்க. அதுல சொல்றாரு பாருங்க, அல் ஃபியலு வல் ஃபாயிலு, ஃபியலும் ஃபாயிலும் கல் கலிமத்தில் வாஹிதா, ஒரே சொல்லை மாதிரி. ஃபஹக்குஹுமா, எனவே அவர்களுடைய உரிமை என்னவென்றால் ஐயத்தசில, அவ்விரண்டும் சேர்ந்து வருவதாகும். ஃபியலும் ஃபாயிலும் சேர்ந்து வருவதாகும். வஹக்குல் மஃஊலி, மஃஊலுடைய உரிமை என்னவென்றால் அன் யஅதி, அது வருவதாகும். பஅதஹுமா, அவ்விரண்டுக்கு பிறகு அது வருவதாகும். அது ரெண்டுக்கும் பிறகு ஃபியலுக்கும் ஃபாயிலுக்கும் பிறகு. கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா குர்ஆன சொல்றான், வவரிஸ சுலைமானு தாவூத, சுலைமான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமை அனந்தரமாக்கி கொண்டார். அப்ப இங்க வரிசைங்கிறது ஃபியல், சுலைமான் ஃபாயில், மர்ஃபூ, வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா, தாவூத மஃபூல் பி. இந்த ஓர்டருக்கு தான் வரணும். அக்கல ஜெய்துன் அத்தஆம, தரசத் தாலிபு அந்நஹ்வ, அப்படித்தான் வரும். வகத் யதஅஹருல் ஃபாயிலு அனில் மஃஊல், சில வேளை ஃபாயிலானது மஃஊலை விட்டு பிந்தி வரும். வதாலிக அலா கிஸ்மைனி, அது இரண்டு பங்குகளின் படிக்காகும். ஜாயிஸின் வவாஜிபின் என்றால் ஜாயிஸ் ஆகுமானது, மற்றது கட்டாயமானது. ஃபல் ஜாயிஸு, ஆகுமான விதம் என்பது ககௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய திருவசனத்தை போல, வலக்கத் ஜாஅ ஆல ஃபிர்அவுன நுதுர், ஃபிர்அவுனுடைய கிளையர்களிடத்திலே எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதுவர்கள் வந்தார்கள் என்ற உதாரணத்தை போல. இப்போ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆல என்கிறது மஃபூல் பிஹி முகத்தமாகியும், அந்நுதுருங்கிறது ஃபாயில் முஅக்கராகியும் இங்க வாக்கியத்துல வந்திருக்கிறது, இந்த வசனத்துல வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வகௌலி அஷ்ஷாயிரி, இன்னும் கவிஞருடைய கூற்றையும் போல, ஜா அல் ஹிலாஃபத் அவ் கானத் லஹு கதரா கமா அத்தா ரப்பஹு மூசா அலா கதரி. ஜா அல் ஹிலாஃபத், ஆட்சிக்கு அவர் வந்தார். அவு கானத் லஹு கதரா, அந்த அவு வந்து வாவ் ஒரு கருத்து, இன்னும் கருத்து. அவு கானத் லஹு கதரா, இன்னும் அது அவருக்கு ஏற்படுத்தப்பட்டதாக ஆகிவிட்டது. எது, அந்த ஆட்சி வந்து அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அம்சமாக ஆகிட்டது. அது எது மாறினால் கமா அத்தா ரப்பஹு மூசா, மூசா அவருடைய இரட்சகனிடத்தில் வந்ததை போல, அலா கதரின், ஏற்பாட்டின் படிக்கு, அல்லது நிர்ணயித்த அந்த திகதியின் படிக்கு, அல்லது நேரத்தின் படிக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க இங்க பாத்தீங்க என்றால் அத்தா ரப்பஹு மூசா, மூசா என்கிறது ஃபாயில் பிந்தியும், ரப்ப என்கிற மஃபூல் பிஹி முந்தியும் வந்திருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்த விஷயத்துக்கு வாங்க. ஃபலவ் கீல ஃபில் கலாமி, ஒரு சாதாரணமான பேச்சில் ஒரு வேளை சொல்லப்பட்டால், ஜா அன் நுதுரு ஆல ஃபிர்அவுன, அல்லது ஜா அத்தி நுதுரு ஆல ஃபிர்அவுன அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தால் லக்கான ஜாயிஸன், அது ஆகுமானதான ஒரு விஷயம் தான். குர்ஆன்ல எப்படி வந்திருக்குது, வலக்கது ஜா ஆல ஃபிர்அவுன நுதுருன்னு வந்திருக்குது மஃபூல் பிஹி முந்தி. வகதாலிக லவ் கீல, இவ்வாறே சொல்லப்பட்டால், ஒரு சாதாரணமான ஒரு பேச்சு சொல்லப்பட்டால், கம அத்தா மூசா ரப்பஹுன்னு சொல்லப்பட்டிருந்தால் அந்த வாக்கியம் கரெக்ட். வதாலிக, காரணம் என்னவென்றால், அதுக்கு காரணம் லி அன்னல் லமீர, லமீரானது, நிச்சயமாக லமீரானது, ஹீன இது, அந்த நேரத்திலே, யகூனு, அது ஆகிவிடுகிறது, ஆயிதன், மீளக்கூடியதாக, அலா முத்தகத்திமின் ஐ அலஸ்மின் முத்தகத்திமின், முந்தி வந்த ஒரு இஸ்மை நோக்கி மீளக்கூடியதாக ஆகிவிட்டது. லஃப்லன் ஒரு ருத்துபத்தன், லஃப்ல இந்த சொல்லளவிலேயும், ருத்துபத்தன் அந்தஸ்து, அந்தஸ்து பார்க்கறங்கிறது மர்ஃபுவான இஸ்ம் உயர்தரம், ரெண்டாவது மஜ்ரூர், அதுக்கு பிறகு என்னது மன்சூப் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப அந்த ருத்துபாவிலையும் என்னது ஒரு அட்வான்ஸா தான் அது இருக்குது பாருங்க. கமா அத்தா ரப்பஹு மூசான்னு பார்த்து ரப்பஹு என்னது ரப்பஹு மூசா, என்ன கமா அத்தா மூசா ரப்பஹு நம்ம சொன்னோம்னால் மூசாங்கிறது லெஃப்ட் அளவுல முந்தி வருகிறது. அதே சந்தர்ப்பத்தில் ரப்பஹுல வரக்கூடிய அந்த லமீர் மஃபூருடைய லமீர் தானே, அது மூசாங்கிற மர்ஃபுவான ஒரு இஸ்மை பார்த்து மீள்றது பிரச்சனை இல்லை தானே, அது ருத்துபத்திலையும் கூட தான் இருக்கு அந்தஸ்துல. வதாலிக்கு, அதற்கு காரணம் ஹுவல் அஸ்ல், அதுவே அடிப்படையாகும். ஃபி அவுதி லமீர், லமீர் மீள்வதில் அதான் அடிப்படை, எனது முன்ன பார்த்தா லமீர் மீளும். வல் வாஜிபு ககௌலிஹி தஆலா, கட்டாயமாக எனது மஃபூல் முந்தியும் ஃபாயில் பிந்தியும் வாரதுக்கான ஒரு உதாரணம் ககௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வசனத்தை போல, வ இத்பிதலா இப்ராஹீம ரப்புஹு, இந்த வசனத்துல வந்து இப்ராஹீமை அல்லாஹு தஆலா அவருடைய இரட்சகன் பரிசோதித்த சோதித்த அந்த நேரத்தை நீங்க நினைவு கூறுங்கள் என்கிற அந்த வசனத்துல இப்ராஹிம் மஃபூல் பிஹி, ரப்புஹு ஃபாயில் முஆஹர். அப்ப நம்ம ரப்புஹு முற்படுத்தி இப்ராஹிமை பிற்படுத்தினால் லமீர் பின்ன பார்த்து மீண்ட ஒரு பிரச்சனை வரும். வதாலிக்க, அதற்கு காரணம் லி அன்னஹு, ஏனென்றால் அது லவ் குத்திமல் ஃபாயில் ஹுனா, இங்கு ஃபாயில் முற்படுத்தப்பட்டு ஃபக்கீல சொல்லப்பட்டால், ஒருவேளை இபுத்தலா ரப்புஹு இப்ராஹிம் என்று சொல்லப்பட்டால், லசிம அவுது லமீர், லமீர் மீறுவது கட்டாயமாகிவிடும், அரஸ்மின் முத்தஅஹிரின், பிந்தி வரக்கூடிய இஸ்மின் மீது, லஃப்லன் ஒரு ருத்துபத்தன், லஃப்ல் அளவிலையும் ருத்துபத் அளவிலையும் பிந்தி வரக்கூடிய ஒரு இஸ்மை பார்த்து லமீர் என்ற பேச்சு வந்துடும். வதாலிக்கு லா யஜூஸ், அது ஆகுமானது அல்ல. ஏன்னா ரப்புஹுல வரக்கூடிய லமீர் வந்து மர்ஃபுவான சொல்லோட இருந்த லமீர்,
இப்ராஹிம்ங்கிறது மன்சூபான இஸ்ம். மன்சூபான இஸ்மை பார்த்து லமீர் வந்து பின்ன பார்த்து மீளுவதாக இருந்தால் அது அவ்வளவு ஆரோக்கியமானதாக அமையாது. என்ன வதரிக்கா யூஸ் வக்கதாலிக்க நஹு கவுலிக்கு இதே மாதிரி உனது கூற்றானது லரபனி ஜெய்து லரபனி ஜெய்து என்ற கூற்றானது இதுல வந்து நம்ம கண்டிப்பாக மஃபூல முற்படுத்தி ஃபாயில பிற்படுத்தணும். காரணம் வதாலிக்க அன்னஹுல கீழே அதற்கு காரணம் சொல்லப்பட்டால் ஒருவேளை லரப ஜெய்துன் ஈயா என்று சொல்லப்பட்டால் லசீம கட்டாயமாகிவிடும். ஃபஸ்லுல் லமீர் லமீரை முன்ஃபசிலாக கொண்டு வருவது பிரித்து கொண்டு வருவது கட்டாயமாகிவிடும். மஅத்தமக்குனி மின்திசாலிஹி அதை சேர்த்து கொண்டு வருவது முடியுமாக இருப்பதனுடன் லமீரை பிரிச்சு கொண்டு வாரது முன்ஃபசிலாக்கி கொண்டு வாரது கட்டாயமாகிவிடும். வதாலிக்க இதெல்லாம் யூஸ் அதுவும் கூடாத ஒரு காரியம் தான் அப்படின்னு சொல்றாரு. வகது எஜிபு ஐலன் இன்னும் சில வேளை கட்டாயமாகிவிடும். வகது எஜிபு ஐலன் தஹீருல் மஃஊலி மஃஊலை பிற்படுத்துவது கட்டாயமாகிவிடும். ஃபீ நஹ்வி லரப மூசா ஈசா லரப மூசா ஈசா போன்றதிலே ஏதரிமா லின்திஃபா இத்தலாலத்தி அறிவிக்கக்கூடியது இல்லாமல் இருப்பதற்காக இன்தஃபா என்தஃபி இன்திஃபான் இல்லாமல் இருப்பதற்காக நீங்கி இருப்பதற்காக அலா ஃபாயிலியத்தி அஹதிஹிமா அவ்விரண்டில் ஒன்று ஃபாயிலாக ஆகிவிடுவதையும் மஃஊலியத்தில் ஆஹரி மற்றது மஃஊலாக ஆகிவிடுவதையும் அறிவிக்கக்கூடிய ஒரு துணை சான்று இல்லாமல் இருப்பதற்காக ஃபல உஜிதத் கரீனத்துன் மஅனவியத்துன் ஏதோ ஒரு கருத்து ரீதியான ஒரு கரீனா ஒரு அடையாளம் அல்லது ஒரு துணை சான்று பெற்றுக்கொள்ளப்பட்டால் இருக்குமேயானால் ஃபல உஜித் இருக்குமேயானால் கரீன மஅனவியன்றது வந்து ஒரு கருத்து ரீதியான ஒரு சின்ன ஒரு துணுக்கு ஆதாரம் அது இருக்குமேயானால் நஹு அர்தஅத்தி சுகுரா அல் குபுரா என்பதை போல பெரியவள் சிறியவளுக்கு பாலூட்டினாள் என்பதை போல அக்கலல் கும்மஸ்ரா மூசா கும்மஸ்ரா என்ற பியாஸ்காயை சாப்பிட்டான் என்ற உதாரணங்களை போல. ஏன்னா இந்த இடத்துல வந்து பெரியவள் தான் சின்னவளுக்கு பாலூட்டணும்ங்கிறது உலக நியதி. கண்டிப்பாக மூசா என்கிறவர் தான் கும்மஸ்ராவை சாப்பிடணும். ஏன்னா கும்மஸ்ரா மூசாவை சாப்பிடாது, பியாஸ்காயை சாப்பிடாது, கொய்யாக்கா பேரக்கா வந்து மூசாவை தின்ன முடியாது. அது வந்து பகுத்தறிவுக்கு மாற்றமானது. அவு லஃப்லியத்துன் அல்லது கரீனா லஃப்லியா சொல் சார்ந்த ஒரு சின்ன துணை சான்று ஒரு துடுப்பு இறுக்கமாக இருக்க ஒரு சின்ன ஒரு துடுப்பு இறுக்கமாக இருந்தால் அந்த துணை ஆதாரம் இறுக்கமாக இருந்தால் நம்ம அந்த நேரங்கள்லையும் அது எது ஃபாயிலுங்கிறத கண்டுகொள்ளலாம். உதாரணமாக கக்கவுலிக்கு லரபத் மூசா சல்மா இப்ப நல்லா விளங்கு லரபத்துக்குள்ள லமீர் ஒன்று இருக்குது. லரபத்து வந்து பெண்பாலாக காட்டி இருப்பதன் மூலம் சல்மா என்கிறது தான் ஃபாயில், மூசா என்கிறது மஃபூல் பிஹி என்கிறது நமக்கு விளங்குது. மூசாவுக்கு சல்மா அடித்தாள் என்ற உதாரணத்தை போல. வதரப மூசல் ஆக்கிலு ஈசா புத்தியுள்ள மூசா ஈசாவுக்கு அடித்தான். அல்ல ஆக்கிலு என்கிறதுக்கு ரஃபு செய்யும் பொழுது அது மூசா தான் ஃபாயில் என்கிறது நமக்கு தீர்மானிச்சிடலாம். அல்லது அல் ஆக்கிலன்னு சொல்லும் பொழுது ஈசா தான் ஃபாயில், மூசா அல் ஆக்கிலன்றச்ச மூசா மஃபூல்ன்றது நமக்கு விளங்கிறது. ஏன்னா அது சிஃபத்துக்கு வரக்கூடிய ஏராபை வச்சு மௌசூஃப் இதுவாகத்தான் இருக்குமேங்கிறத நமக்கு கெஸ் பண்ணலும் கணிக்க இயலும். வதரப மூசா அல் ஆக்கிலு ஈசா புத்தியுள்ள மூசா ஈசாவுக்கு சாத்தினான் அடித்தான். ஜாஸ தக்தீமுல் மஃஊல் இப்படி ஏதாவது ஒரு கரீன மஅனவி அல்லது கரீன லஃப்லியா இருக்குமேயானால் ஒரு சின்ன துணுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த நேரங்களில் மஃஊலை முற்படுத்துவது ஆகுமானதாகும். அல்லல் ஃபாயிலைக்கான முற்படுத்துவது ஆகுமானதாகும். ஒத்தஹீருஹு பிற்படுத்துவதும் ஆகுமானதாகும். அதை விட்டு அதை பிற்படுத்துவதும் ஆகுமானதாகும். லின்திஃபா இல் லப்ஸி அங்கே எல்லாம் சிக்கல் நீங்குவதற்காக லப்ஸ்ன்றது சிக்கல் ஃபீதாலிக்கு அந்த விஷயத்துல லப்ஸ் சிக்கல் வந்து நீங்கியதற்காக. வஅலம் நீ அறிந்து கொள் அன்னஹு கமா லா யஜூசு ஆகுமாகாததை போல ஃபீ மிஸ்ரி லரப மூசா ஈசா லரப மூசா ஈசா என்ற உதாரணம் போன்றதிலே ஆகுமாகாமல் இருப்பதை போல எது ஆகுமாகாது அன் யதகத்தமல் மஃஊல் அல் ஃபாயிலி வஹதஹு அதாவது மஃஊல் ஃபாயிலை மாத்திரம் முந்தி வருவது ஆகுமாகாது என்பதை போல கதாலிக்க லா யஜூசு தக்தீமுஹு அலைஹி வ அலல் ஃபிஅல் அதற்கான ஃபியலுக்கான முற்படுத்துறது அதை என்ன ஃபாயிலைக்கான ஃபியலுக்கான மஃபூல் பிஹி முற்படுத்துவதும் ஆகுமானது அல்ல என்றால் லி அல்லா யுத்தவகம சந்தேகிக்கப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அன்னஹு முபுத்ததா அது முபுத்ததாவாக இருக்கலாம். வ அன்னல் ஃபிஅல முத்தஹம்மிருன் லிலமீரிஹி அந்த ஃபியல் அதனுடைய லமீரை சுமந்திருக்கிறது என்ற அந்த விஷயங்கள்ல சந்தேகிக்கப்படாமல் இருப்பதற்காக. வ அன்ன மூசா மஃஊல் மூசா வந்து மஃபூல் பிஹியாக இருக்கலாம் என்றெல்லாம் சந்தேகிக்கப்படாமல் இருப்பதற்காக வேண்டி ஃபியலுக்கான அதை முற்படுத்துறதும் நமக்கு ஒழுக்கம் இல்லை. வயஜூசு ஃபி மிஸ்லி லரப ஜெய்துன் அம்ரன் லரப ஜெய்துன் அம்ரன் போன்றதிலே ஆகுமானதாகும். அன் யதகத்தமல் மஃஊல் அலல் ஃபிஅல் மஃஊலானது ஃபியலைக்கான முந்தி வருவது ஆகுமானதாகும். லி அதமின் மானிஇ மின் ذلك அதை தடுக்கக்கூடிய ஒரு தடுக்கும் காரணி இல்லாமல் இருப்பதற்காக அதை தடுக்கக்கூடிய ஒன்று இல்லாமல் இருப்பதற்காக. கால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான் ஃபரீகன் ஹதா ஒரு கூட்டத்தாரை அவன் நேர்வழிப்படுத்தினான். இங்க மஃபூல் பிஹி முந்தி வந்திருக்குது.
வகதி யகூனு தக்தீமுஹு வாஜிபன், சில வேளை அதை முற்படுத்துவது வகதி யகூனு தக்தீமுஹு வாஜிபன் என சில வேளை அதை முற்படுத்துவது கட்டாயமானதாக ஆகிவிடும். ககௌலிஹி தஆலா ஐயம்மா தத்உ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, எதை நீங்கள் அழைத்த பொழுதிலும் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. இப்போ இங்க ஐயம்ங்கிறது ஷர்த், ஷர்த்ங்கிறது எப்பொழுதுமே வாக்கியத்தினுடைய துவக்கத்துல வர வேண்டியது. அப்ப அதனால அது சதுருக்கலாம் வாஜிபான ஒன்று முற்படுத்தியிருக்காங்க. ஐயன், எனவே ஐயன் என்ற சொல்லானது மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹி ஆகும். லிததுஉ என்கிற சொல்லுக்கும் முகத்தமுன் அலைஹி உஜுபன், அங்கே கட்டாயமாக அது முற்படுத்தப்பட்டிருக்குது. லிஅன்னஹு ஷர்த், ஷர்த் என்ற அது ஒரு நிபந்தனை கூற்று. வஷர்த்து, ஷர்த்தானது லஹு சதுருக்கலாம், அதுக்கு வாக்கியத்தினுடைய ஆரம்பம் இருக்கிறது. வததுஉ, ததுஉ என்கிற ஃபியலானது மஜ்ஸூமுன், ஜிஸ்ம் செய்யப்பட்டிருக்குது. அப்ப ஐயம்மா ததுஉ, நீங்கள் எதை அழைத்த பொழுதிலும் ஃபலஹுல் அஸ்மாஉ, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. அப்ப ஐயம்மா என்கிறது இஸ்மு ஷரத் மஃஊல் பிஹி, இஸ்மு ஷரத் ஜாசிம் மஃஊல் பிஹி முகத்தம் மா ஜாயிதா ததுஉ ஃபியல் லமீர் ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா, ஃபியல் மஜ்ஸூம் இல்லையா, ஃபியல் முலாரி மஜ்ஸூம், லமீர் ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா ஷர்த்தியா. ஃபலஹு ஃபா தாஹிலத்துன் ஃபி ஜாபி ஷர்த்தி, லஹு லாம் ஹர்ஃபு ஜர், ஹா மஜ்ரூர் முத்தஅல்லக் மஃஊல் முத்தஅல்லகுஹு பிமஹ்ஸூஃபின் வஹுவ ஹபருன் முகத்தமுன், அல் அஸ்மாஉ முப்ததஉன் முஅக்கர் வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா வல் ஜும்லா ஜவாபுன் லிஷர்த்தி. அல் ஹுஸ்னா என்கிறது சிஃபத், எதுக்கு சிஃபத்து? அல் அஸ்மா என்கிற சொல்லுக்கு சிஃபத். وإذا كان الفعل نعم أو بئس, ஃபியல் நிஅம பிஇஸவாக இருந்தால் வஜப ஃபீ ஃபாயிலிஹி, அதனுடைய ஃபாயிலிலே கட்டாயமாகிவிடும். வஜப ஃபீ ஃபாயிலிஹி ஐ யகூன இஸ்மன், அது இஸ்மாக இருக்கணும். முஅர்ரஃபன் பில் அலிஃபி வல்லாம், அலிஃப் லாமை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்ட ஒரு இஸ்மாக இருப்பது கட்டாயமாகிவிடும். நஹ்வு நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப் என்ற வசனத்தை போல இங்க அல் அபுத்ங்கிறது ஜின்சியத்தான் அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்ட ஒரு இஸ்ம். அவ் முலாஃபன் லிமா ஃபீஹி அல், அல்லது அல் எதில் இருக்குதோ அந்த ஒன்றின் பால் இலாபத் செய்யப்பட்டதாக ஆகிவிடும். ககௌலிஹி தஆலா, அல்லாஹ் தன்னுடைய வசனத்தை போல வல நிஅம தாருல் முத்தகின், தார்ங்கிற சொல்ல என்ன இல்லை, அலிஃப்லாம் இல்லை, ஆனால் முத்தகின்ங்கிற சொல்ல இலாபத் செய்யப்பட்ட முலாஃப் இலைஹில் இருக்குது, அலிஃப்லாம் இருக்கு, ஜின்சியத்தான் அலிஃப்லாம் இருக்குது. ஃபல பிஇஸ மஸ்வல் முத்தக்கப்பிரின், இரண்டாவது உதாரணத்தை காட்டிக்கிறாங்க பாருங்க. பெருமைக்காரர்களினுடைய தங்குமிடம் மிக கட்டது என்கிறதுல மஸ்வவுல் அலிஃப்லாம் இல்லை, ஆனால் முத்தகபீரின் என்கிறதுல இருக்குது, ஜின்சியத்தான் அலிஃப்லாம் இருக்கு. அவ் முதுமரன் முஸ்ததிரன், அல்லது லமீராகவும் எனது ஃபாயில் வரும். முஸ்ததிரன் மறைக்கப்பட்ட லமீராக, முஃபஸ்ஸரன் அது விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும். பினக்கிரத்தி நக்கிராவான சொல்லை கொண்டு பஅதஹு அதற்கு பிறகு, மன்சூபத்தின் அல தமீஸ், தமீஸின் படி நசுபு செய்யப்பட்ட நக்கிராவான சொல்ல கொண்டு வழங்கப்படுத்தப்பட்டதாக ஒரு லமீராக அது இருக்கும். ககௌலிஹி தஆலா, அல்லாஹ் தன்னுடைய வசனத்தை போல பிஇஸ லில்லாலிமீன பதல, ஐ பிஇஸல் பதலு லில்லாலிமீன பதல, ஐ பிஇஸ ஹுவ ஐ அல் பதல். வ இத ஸ்தௌஃபத் நிஅம, நிஅம பூர்த்தியாக்கி கொண்டால், ஃபாயிலஹல் லாஹிர அதனுடைய வெளிரங்கமான ஃபாயிலை பூர்த்தியாக்கி கொண்டால், அவ் ஃபாயிலஹல் முதுமர வ தமீஸஹு அதனுடைய லமீரான அந்த ஃபாயிலையும் அதனுடைய தமீஸையும் மூர்த்தியாக்கி கொண்டால், ஜிஅ பில் மஹ்சூஸி பில் மது புகழ்வதை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட அந்த பெயர் சொல்லை கொண்டு வரப்படும். அவிதம் அல்லது இகழ்வதை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட அந்த பெயர் சொல்லை கொண்டு வரப்படும். ஃபகீல நிஅம ரஜுலு ஸைதுன்னு சொல்லுவோம். அப்ப நிஅம ஃபியல் மதுஹ், அர்ரஜுலு ஃபாயில் மதுஹ், வல் ஜும்லா ஃபியலியா இன்ஷாஇய்யா, ஸைதுன் முப்ததஉன் அல்லது ஹபருன், ஹபருன் லி முப்ததஇன் மஹ்தூஃப் வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியான் இருக்கும். அப்ப நிஅம ரஜுலு ஹுவ ஸைத், நிஅம ரஜுலன் ஸைத். அப்ப நிஅம ஃபியல் மதுஹ், லமீர் ஃபாயில் மதுஹ், வல் ஜும்லா ஃபியலியா இன்ஷாஇய்யா, ரஜுலன் தமீஸ். ஸைத்ங்கிறது ஹபருன் லி முப்ததஇன் மஹ்தூஃப் வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா, அதான் இஸ்ம் மஹ்சூஸ். வ இஅராபுஹு முப்ததஉன் அதனுடைய இஅராப் முப்ததாவாக இருக்கும். வல் ஜும்லத்து கப்லஹு ஹபர்னு சொல்றாரு, அதுக்கு முன்னால உள்ள ஜும்லா ஹபர்னு சொல்லி, நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். ஹுவ ஸைத்னு நமக்கு தக்கதீர் ஒன்று விடலாம். வல் ஜும்லத்து கப்லஹு ஹபர். வர்ராபித்து பைனஹுமா அந்த ரெண்டுக்கு மத்தியில் ராபித் என்பது அல் உமூமாகும், பொதுத்தன்மை. அல்லதி ஃபில் அலிஃபி வல்லாம், அலிஃப்லாம்ல இருக்கக்கூடிய அந்த பொதுத்தன்மையாகும் சொல்றாரு. அதாவது இப்ப நிஅம ரஜுலு ஸைதுன்னு சொன்னா, ஸைது முப்ததான்னு சொல்லி சொன்னா, நிஅம ரஜுலுங்கிற ஜும்லா தான் ஹபர். அப்ப அந்த ஹபர் முகத்தமாக அது வந்திருக்குது. ஸோ நீங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள ரபுத் என்னன்னு கேட்டால் பொதுத்தன்மை. அர்ரஜுல் அந்த இனத்துக்குள்ள, அந்த மனிதன் என்கிற இனத்துக்குள்ள ஸைது அடங்கிட்டான் அந்த பொதுத்தன்மை. வலா யஜூசு பில் இஜ்மா ஏகமனதாக கூடாது. அன் யதகத்தமல் மஹ்சூஸ் அல் ஃபாயில், ஃபாயிலைக்கான மஹ்சூஸ் முந்தி வர முடியாது. ஃபலா யுகாலு நிஅம ஸைதுனிர் ரஜுலுன்னு சொல்ல முடியாது.
வலா யஜூசு அல தமீஸ், அதே மாதிரி தமீஸைக்கான வலா அல தமீசி, தமீஸைக்கானவும் முந்தி வர முடியாது. ஹிலாஃபன் இல் கூஃபியின, கூஃபியின்களுக்கு மாற்றமாக. ஃபலா யுக்கால், எனவே கூறப்பட மாட்டாது நிஅம ஸைதுன் ரஜுலன்னு சொல்லவும் இயலாது. வயஜூசு பில் இஜ்மாஇ, ஏகமானதாக ஆகுமானதாகும். அன் இத்தகத்தம் அலல் ஃபிஇலி வல் ஃபாயில், ஃபியல் ஃபாயிலுக்கான முந்தி வரலாம். எப்படி சொல்லலாம்? நஹு ஸைதுன் நிஅம ரஜுலுன்னு சொல்லிடும். வயஜூசு அன் தஹ்திஃபஹு, அதை நீ ஹதுஃப் செய்யவும் மேலும் மஹ்சூஸான இஸ்ம. இதா தல் அலஹி தலீல், ஒரு ஆதாரம் அதை காட்டும் என்றிருந்தால். கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வதை போல, இன்னா வஜத்னாஹு சாபிரா, நாங்கள் அவரை பொறுமையாளியாக கண்டுகொண்டோம். நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், நிஅமல் அப்து அய்யூப் இன்னஹு அவ்வாப். அப்ப அதுல வந்து மஹ்சூஸான இஸ்ம் ஐயூப்ங்கிறது அது ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு. ஐ ஹுவ, ஐ ஐயூப். அப்ப இத சுருக்கம் என்னன்னு கேட்டால், நம்ம சொல்றோம் வரக்கூடிய ஃபியல் ஃபாயில் வாக்கியத்துல ஆரம்பமாக ஃபியல், அது பிறகு ஃபாயில், அது பிறகு மஃபூல் பிஹி வரணும். சில சந்தர்ப்பங்கள்ல என்னது ஃபாயில காண மஃபூல் பிஹி முந்தி வரலாம். இன்னும் சில கட்டங்களில் கட்டாயமாக ஃபாயில் பிந்தி மஃபூல் பிஹி முந்தி வரும். இன்னும் சில கட்டங்கள் இருக்குது மஃபூல் பிஹி வந்து ஃபியலை காணும் என்ன செஞ்சு வரும், முந்தி வரலாம். சில இடங்களில் கட்டாயமாக முந்தி வர அந்த அமைப்புகள் இருக்குது. அதே போல சில சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்னென்னு கேட்டால், அந்த கட்டங்கள்ல வந்து கரீனாங்கிற துணை சான்றின் மூலமாக அறிந்து கொள்ள முடியுமான சந்தர்ப்பங்கள்ல நாங்க வந்து ஃபியல் ஃபாயில் மஃபூல் பிஹிய அதனுடைய அந்த துணை சான்று எப்படி காட்டுவதற்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆக்கி கொள்ள முடியும். திருப்பி நியம பீசவுடைய பாடத்துல சொல்றாங்க அதுக்கு வரக்கூடிய ஃபாயில் இந்த அமைப்புல வரணும் என்கிற செய்திகளையும் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இவ்வளவுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்க அம்சங்க. நம்ம இதோட போதுமாக்கிக் கொள்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஷுக்ரான்.